தமிழகத்துக்குள்ள இவங்க எங்கேயும் நடமாட முடியாது. திருப்பூர் மாவட்டத்துல இப்படி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை 1 ஹவர்ல அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அங்க உள்ள நிர்வாகி, பெண் நிர்வாகி தான் இவ்வளோ வசனம் பேசிட்டு இருக்கிறாங்க. எங்க தளபதி ஆணையிட்டா தமிழ்நாட்டுல நீங்க எங்கேயுமே நடமாட முடியாது அப்படின்னு இந்த அம்மா பேசுறாங்க. கரூர்ல பார்த்தோம்ல 41 பேர் செத்து போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே நீங்க நடமாடவே இல்லை, தெரிச்சு ஓடிட்டீங்க. வாயத்திறங்க சிஎம் சார், வாயத்திறங்க சிஎம் சார்ன்னு சொல்லிட்டு வாயத்திறந்தா தெரிச்சு ஓடுறாங்களாம். வாயை திறந்தா நல்ல விதமா 4 வார்த்தை பேசணும், மக்கள் பிரச்சனையே பேசணும், நின்று காது கொடுத்து கேட்கலாம். என்ன டேஷுக்கு அப்படின்னு பேசினா தெரிச்சுதான் ஓடணும், வேற வழி இல்லைங்க. நீங்க வாயை திறந்தா கேட்கிற மாதிரி இல்லையே. அதுவும் போக பெண்கள் படை இருக்குதுங்க, சாதாரண பெண்கள் நினைச்சுக்காதீங்க. ஆமா பார்த்தோம் நாங்க டிவிகேல ஒரு போஸ்டிங் வாங்கணும் மகளிர் அணியில் அப்படின்னா நிர்வாணமா நிக்கணுமாம்ல. நான் சொல்லலைங்க, நம்ம ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் விஜய் தமிழன் அவரு தான் சொல்லியிருக்காருங்க. இந்த கொள்கையை இப்ப அறிமுகப்படுத்திருக்காங்க, தமிழக வெற்றி கழகம் கட்சியில அறிமுகப்படுத்திருக்காங்க. கொஞ்சம் நல்ல தீர்மானம் நிறைவேற்றிடுவாங்க நான் நினைக்கிறேன். அதாவது மகளிர் அணியில ஒரு போஸ்டிங் வேணும்னா ஒன்று கட்சிக்காரங்க கூட படுக்கணும். நம்ம சிறுவைகுண்ட எம்எல்ஏ என்ன பண்ணாரு, கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ண வச்சார்ல 2 பசங்களை வச்சு, அவங்க கட்சி பொண்ணையே. அந்த மாதிரி ஒன்று கூட்டு பாலியல் பலாத்காரத்துக்கு நீங்க சம்மதிக்கணும், இல்லை அப்படின்னா நிர்வாணமா நீங்க நிற்கணும். அப்பத்தான் கட்சியில நாங்க போஸ்டிங் கொடுப்போம். அப்படி ஒரு தீர்மானத்தை டிவிக்கு கட்சி சீக்கிரத்துல நிறைவேற்றிடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுவும் போக பெண்கள் படையா சாதாரணமா எங்களை நினைக்காதீங்க. நீங்க உங்களை யாருங்க சாதாரணமா நினைச்சா எப்படி நினைக்க முடியும்? நீங்கெல்லாம் மனிதர்களே கிடையாது, நீங்க பெண்களே கிடையாது. அதையும் தாண்டி புனிதமானவர்கள், அண்ணனுக்கே பொண்டாட்டியா இருக்கக்கூடிய புனிதமானவர்கள் நீங்க. உங்க மார்பகத்தை யாரோ ஒரு நடிகனுக்காக அறுத்து கொடுக்கக்கூடிய புனிதமானவர்கள் நீங்க. அதாவதுங்க பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும், பெண்களை இழிவுபடுத்திட்டீங்கன்னு ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்த நீங்க ஏன் சங்கீதா அன்னைக்காக குரல் கொடுக்கவே இல்லை? ஏன் சேர்த்து வச்சிருக்கலாம்ல அண்ணன் கூட? அந்த அம்மா லீகலா மேரேஜ் பண்ணி லீகலா 2 குழந்தைங்களை பெற்று லீகலா வாழ்ந்துட்டு இருந்த பொழுது யாரோ ஒருத்தி உள்ள வந்து குடும்பத்தை கலைச்சி அந்த அம்மா வீட்டை விட்டு வெளியில துரத்தி அவங்க வழக்காடு மன்றத்துல கேஸை போட்டு வீட்டுக்குள்ள நுழைய விட மாட்டேன்றாரு என் வீட்டுக்காரர் அப்படின்னு அந்த அம்மா கதறிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் பெண் இல்லையா? அவங்கெல்லாம் பாவம் இல்லையா? உங்க அண்ணனுடைய லீகல் பொண்டாட்டி. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, சங்கீதா ஒரு ஐட்டோன்றீங்க. டிவிக்கு அப்படின்ற ஐடியில இவளே ஒரேடியான்னு எழுதி வச்சிருக்கீங்க. நீங்க பெண்கள் குறித்து பேசலாமா? எம்மா நீங்கெல்லாம் பெண்கள் கிடையாதுமா, நீங்க சாதாரண பெண்களே கிடையாது. நீங்கெல்லாம் நம்ம கமல் சொன்ன மாதிரி அதையும் தாண்டி புனிதமானவர்கள் நீங்கெல்லாம். உங்களுக்கு தமிழக பெண்கள் மீது அக்கறை இருக்குது அப்படின்னு நாங்க சரியா புரிஞ்சுக்கிறோம். அதனால உங்களுக்கு எதிர்கட்சி தலைவர் பேசுறது இழிவுபடுத்துற மாதிரி தான் தெரியும், கருப்பை கலைச்ச மாதிரி தான் தெரியும். உங்களுக்கு ஒரு நாளாவது உங்க அண்ணனை கூப்பிட்டு கேட்டிருக்கீங்களா? இப்படி மனைவி நீங்க பிரிஞ்சிருக்கீங்களே அது பாவம் இல்லையா? அவங்க ஒரு பெண் தானே. முதல்ல நம்ம கட்சியில நம்ம அண்ணனோட பொண்டாட்டியை சேர்த்து வைப்போம், அப்புறம் கட்சி பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அந்த பாதுகாப்பு உங்க கட்சியில இல்லையே. அதாவது வேலியை பயிர மேய்ந்த கதையாக உங்க கட்சி பெண்களை, உங்க கட்சிக்காரங்களை கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்றாங்க, நிர்வாணமா நிக்க வச்சு வீடியோ எடுத்து மிரட்டிட்டு இருக்காங்க. அதை கேட்க துப்பு இல்லை உங்களுக்கு. அதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் போட உங்களுக்கு துப்பு இல்லை. கேட்டால் சிங்கப்பெண் படையா? என்ன சிங்கப்பெண் படை? 350 கோடி ரூபாய் வேஸ்ட் உங்களால். எங்கள் வரி பணம் வேஸ்ட் உங்களால். உங்களுக்கு உங்கள் கட்சி பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் துப்பு இல்லை, எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் உங்களுக்கு துப்பு இல்லை. அதே மாதிரி சகோதரி செங்கோட்டையை பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் ஊழல் குறித்து பேசலாமா, இல்லை கருப்பொழிப்பு குறித்து தான் பேசலாமா, இல்லை பெண்கள் பாதுகாப்பு குறித்து நீங்கள் பேசலாமா? வாட்ஸ்அப்பின் ஒரு வழக்கு இருக்கு, எடுத்து படிச்சு பாருங்களேன். அவர் தலைமையில தான் நடந்தது, போய் செக் பண்ணி பாருங்க சரியா? அவ்வளவு மானம் சூடு சொரணம் உங்களுக்கு இருக்குது. நான் முதல்ல அவரை கட்சியை விட்டு துரத்துங்க, அமைச்சர் பதவியிலிருந்து தூக்குங்க. அதுக்கெல்லாம் தில் இருக்கா உங்களுக்கு? சரவணனை தூக்க முடியுமா கட்சியை விட்டு? விஜய் தமிழனை தூக்க முடியுமா? கில்லி சரத்தை தூக்க முடியுமா? ஏகப்பட்ட பாதிகள்லாம் உங்க கட்சியில் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு கொடுத்து கட்சியில அரவணைச்சு வச்சுக்கிட்டு நீங்க வெளியில வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க. டிவிகே கட்சி பேனர்ல 50 கொள்கை தலைவர்களுடைய போட்டோ போட்டுப்பாங்க, அதுலதான் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துவாங்க, அந்த போட்டோக்கு முன்னாடி தான். ஆனா கட்சிக்குள்ள பெண்களை நிர்வாணமா நிக்க வச்சு வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டு இருப்பாங்க. பேனர்ல வேலு நாச்சியாருடைய படம் இருக்கும்.
அஞ்சலி அம்மாவுடைய படம் இருக்கும். நான் என்ன சொல்றேன், தயவு செய்து அந்த 2 பேரையும் உங்க கொள்கை தலைவர்ல இருந்து தூக்கிடுங்க. ஏன் அவங்கள அசிங்கப்படுத்துறீங்க? இப்படி அவங்க போட்டோ போட்டு ஏன் பெண்களை அசிங்கப்படுத்துறீங்க, கேவலப்படுத்துறீங்க? உங்களுக்கு தான் வெக்கம் மானம் சூடு சொன்ன எதுவுமே இல்லைன்னா மாபெரும் தலைவர்கள் அவங்க. அந்த பெண்களை, அந்த தியாகிகளை உங்க கொள்கை தலைவரா வச்சிருக்கேன்னு சொல்லாதீங்க வெளியில. கேவலமா அசிங்கமா இருக்குது. அதை வச்சுக்கிட்டு நீங்க கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணுவீங்க, பெண்களை நிர்வாணமா நிக்க வச்சு வீடியோ ஷூட் பண்ணுவீங்க, வெளியில வந்து கண்டன ஆர்ப்பாட்டம், பெண்களுக்கு நாங்க பாதுகாப்பு கொடுக்குறோம், பெண்களுக்கு ஒண்ணுன்னு நாங்க வந்து டீ குடிப்போம் அப்படின்னு இங்க வெளியில வீரவசனம் பேசுறது. கட்சியோடைய நிறுவனர் தலைவர் அவருடைய பொண்டாட்டியை சேர்த்து வைக்க உங்களுக்கு துப்பு இல்லை. அந்த அம்மா லண்டன்ல கதறிட்டு இருக்குது, பனையூர் பக்கமே சேர்க்க மாட்டேன்றாரு அப்படின்னு. ஆனா எதிர்கட்சி தலைவர் வந்து இழிவுபடுத்திட்டாராம், அப்படி காலங்கப்படுத்திட்டாராம், கருப்பு கலைஞ்சு போயிடுச்சான். திமுக தீய சக்தி, டிவிக்கே தூய சக்தியாம். தூய சக்தி கட்சிக்குள்ள நடக்கிறதெல்லாம் பாலியல் கொடூரங்கள், கள்ள கடத்தல், லாட்ரி, கள்ள லாட்ரி விற்பனை, பிளாக்ல டிக்கெட் விற்கிறது, இவங்க எல்லாம் சேர்ந்துட்டு ஒரு கட்சியை ஆரம்பிச்சு இன்னைக்கு ஆட்சியை பிடிச்சிட்டு இவங்க எதிர்கட்சியை பார்த்து சொல்றாங்க பெண்மையை இழிவுபடுத்திட்டீங்க நீங்க அப்படின்னு.